ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாவால உள்ள ஒரு பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜாவா நேமிங் கன்வென்ஷன்ஸ், அதாவது ஜாவா ப்ரோக்ராமிங்ல மெத்தட்ஸ், கிளாஸஸ், வேரியபிள்ஸ் இது மாதிரி நிறைய இது இருக்கு. அதுக்காக நேமிங் எப்படி வைக்கலாம், எந்தெந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இதுதான் ஜாவா நேமிங் கன்வென்ஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ். கிளாஸஸ்னா என்ன? இட் இஸ் லைக் ஏ ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? இன்டர்ஃபேஸ்ன்றது ஜஸ்ட் லைக் ஏ மெத்தட் தட் இஸ் யூஸ்டு டு பி அப்ஸ்ட்ராக்ட் ஆர் ஹைட் தி டீடைல்ஸ் ஆஃப் தி யூசர். ஓகேவா? இதோட நேமிங் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, யூஸ் பாஸ்கல் கேஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ரெக்கார்ட், அதாவது அந்த வேர்ட்ல உள்ள ஈச் வேர்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் தட் மஸ்ட் பி ஏ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஓகேவா? அப்பர் கேஸ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ். மெத்தட்ஸ்ன்றது என்னது? மெத்தட்ஸ்ன்றது ஒரு பிஹேவியர் தான், அதாவது அந்த கிளாஸுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மெத்தட்ஸ். ஓகேவா? வேரியபிள்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டோர் பண்ற கண்டெய்னர், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் பார்ட். இதுக்கான நேமிங் எப்படி வைக்கணும் அப்படின்னா, யூஸ் கேமல் கேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்டோட லெட்டர் மட்டும் ஸ்மால்ல இருக்கும், அப்புறமா வரக்கூடிய வேர்டோட எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்குலேட் டோட்டல். ஓகேவா? இதுல கால்குலேட்ல சி ஸ்மால்ல இருக்கு, அதுக்கப்புறம் டோட்டல் வந்ததுனால அது ஒரு வேர்டு, அதோட லெட்டர் கேப்ஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ட்றது வேரியபிள் மாதிரி தான். எதுக்கு அது கான்ஸ்டன்ட் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த ப்ரோக்ராம்லயும் அந்த வேல்யூ எப்பயுமே மாறாது. ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபுல் த்ரூ அவுட் தி ப்ரோக்ராமும் வேல்யூ மாறாம இருக்கும். ஓகேவா? அதுக்கான நேமிங் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் ஆல்பபெட், அதாவது எல்லா லெட்டரும் அப்பர் கேஸ்ல இருக்கணும். எக்ஸாம்பிள் மேக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் பேக்கேஜஸ். பேக்கேஜஸ் அப்படின்றது ஒரு ஃபோல்டர். ஓகேவா? ஜாவா ஃபைல என் நம்பர் ஆஃப் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பேக்கேஜ். ஓகேவா? அந்த பேக்கேஜ் நேம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ்ல இருக்கணும். எக்ஸாம்பிள் com.company.util. காம்ன்றது ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜுக்குள்ள இருக்கிறது கம்பெனி, அந்த கம்பெனிக்குள்ள உள்ள ஒரு பேக்கேஜ் தான் யூட்டில். ஓகேவா? அதுல செவரல் மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் கிளாஸ். டெஸ்ட் கிளாஸ்ன்றது இட் ஷுட் எண்ட் வித் டெஸ்ட் டு இண்டிகேட் they used for testing. அதாவது டெஸ்ட் கிளாஸ்ன்றது நம்ம எழுதியிருக்கக்கூடிய ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்றதுக்காக எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் டெஸ்ட் கிளாஸ். ஓகேவா? அதோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டெஸ்ட்னு முடியணும். மற்றபடி அது பாஸ்கல் கேஸ் தான் யூஸ் பண்ணும், பட் ஃபைனலா மட்டும் டெஸ்ட்னு முடியணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா salary டெஸ்ட். நெக்ஸ்ட் ஜாவா கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஸ்பெஷல் மெத்தட்ஸ் used to initialize objects. கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு மெத்தட் தான், அது ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்றதுக்கு உதவுது. they are called when an instance of a class is created. அதாவது கிளாஸுக்கு எப்ப நம்ம ஒரு உயிர் கொடுக்கிறோமோ, உயிர் கொடுக்கறதுனா என்ன? அந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது. ஓகேவா? அப்பதான் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால்ட் ஆயிடும். ஓகேவா? சேம் நேம் அஸ் கிளாஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்கும். ஓகே? நோ எக்ஸ்பிளிசிட் ரிட்டர்ன் டைப், நாட் ஈவன் வாய்ட். அதாவது கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது, அது வாய்டும் இல்லை, எதையும் ரிட்டர்ன் பண்ண போறதும் இல்லை. ஜஸ்ட் லைக் ஏ கிளாஸோட ஒரு சப் பார்ட் மாதிரி அது. ஓகேவா? cannot be static, final or abstract. நம்மளால கன்ஸ்ட்ரக்டரா ஸ்டாட்டிக்காவும் இல்ல ஃபைனலாவும் அப்டிராக்டா பயன்படுத்த முடியாது. ஸ்டாட்டிக்னா என்ன? ஒரு நிலையான பாடு, அது எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகேவா? ஃபைனல் அப்படின்னா த்ரோட் இது ப்ரோக்ராம் அது சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனா நம்ம ஆப்ஜெக்டை பொறுத்து அது மாறும், ஸோ ஃபைனலாவும் இருக்க முடியாது. அடுத்தது அப்டிராக்ட். அப்டிராக்ட்னா என்ன பண்ணுவோம்னா பேசிக்கா ஹைட் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா கன்ஸ்ட்ரக்டர் நம்மளால ஹைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இன்வோக் யூசிங் தி நியூ கீவேர்ட். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டரா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நியூ கீவேர்டை பயன்படுத்தி தான் யூஸ் பண்ண முடியும். இதுல செவரல் டைப்ஸ் இருக்கு, ஒன்னொன்னா பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்.
It automatically provided by the Java compiler if no constructor is defined. Initialize field with default value 0 null. அதாவது இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளால டிஃபைன் பண்ணல, அதாவது யூசர் டிஃபைன் பண்ணல அப்படின்னா ஜாவாவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் பர்சன். ஓகேவா? இது வந்து கிளாஸ், அதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இது நார்மல் மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் இல்லைன்னா நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எப்பயுமே ரன் ஆகாது. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் காலிங் மெத்தட். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே கன்ஸ்ட்ரக்டர் இல்ல. ஸோ ஜாவா கம்பைலர் என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அது ஒர்க் ஆன் பண்ணிக்கும். ஓகே, இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் வந்து parameterized constructor. A constructor that accepts arguments to initialize an object with specific data upon creation. அதாவது கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆர்குமெண்ட்ஸை இன்புட்டா எடுத்துக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் பர்சன். பர்சன்றது ஒரு கிளாஸ். ஓகேவா? அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் நேம், அதாவது ஒரு நேம்னு சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பப்ளிக் பர்சன் ஸ்ட்ரிங் நேம், அதாவது அந்த பர்சன் கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா பர்சன்ற கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ரூல். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் நேம்ன்றது பேராமீட்டர். வேற இடத்துல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது யூசர் சென்ட் பண்ணக்கூடிய வேல்யூ. திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், அதாவது இங்க ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லி ஒரு கண்டெய்னர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கண்டெய்னர் தான் இது அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுக்கு தான் திஸ் டாட் நேம், அதாவது இதுக்குள்ள உள்ள கண்டெய்னர் ஈக்குவல் டு வந்த வேல்யூ நேம்ன்ற கண்டெய்னர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த நேமை இங்க அசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் மெயின் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா பர்சன் பி ஈக்குவல் டு நியூ பர்சன் ஆஃப் ஆலிஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். இது என்ன பண்ணும் பேசிக்கா பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும், கூடவே வந்து ஆலிஸ்ன்ற வேர்டை வந்து பேராமீட்டரா அங்க பாஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆலிஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஏன்னா ரெண்டு மெத்தடும் ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் அந்த மெத்தடும் சேம் கிளாஸ்ல தான் இருக்கு, நேமும் வந்து அதே கிளாஸ்ல தான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து அதுல ஸ்டோர் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதுல ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து parameterized கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது இது இட் இஸ் சிமிலர் டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். த டிஃபரன்ஸ் இஸ் த user can explicitly define the constructor and assign the value to variable of particular class. அதாவது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்றது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான் இருக்கும், பட் வந்து யூசர் வந்து இதுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யூசர் வந்து தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவாங்க. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, கம்பைலரே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஆனா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூசரால கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிளாஸ்ன்ற ஒரு பர்சன்ற ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அதுல இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெய்னர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பர்சன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அதுல வந்து ஏஜ் ஈக்குவல் டு 26 அசைன் பண்ணிட்டாங்க. இங்க எந்த பேராமீட்டரும் இன்புட்டா வரல. ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், அப்புறம் அந்த ஏஜை பிரிண்ட் பண்ணி பார்க்கும், இது ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகும். இப்ப நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, சாரி ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுல உள்ள கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிக்கும். ஸோ இங்க பர்சன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே அந்த பர்சன்ற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி நமக்கு ஏஜுக்கு வந்து 26 அசைன் ஆயிடும். இப்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் போட்டோம் அப்படின்னா ஏஜ் வந்து 26 பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா it creates a new object as a copy of an existing object to duplicate an object. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்டோட ஒரு காப்பியா நியூ ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணும். ஓகேவா? இது வந்து டூப்ளிகேட்டை ரெடி பண்ணும். Programmers must define it explicitly. Java has no built-in copy constructor. அதாவது ப்ரோக்ராமர்ஸ் வந்து தான்
எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஜாவால வந்து நோ இன்பில்டு இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்காக இன்பில்டு மெத்தட்ஸ் அண்ட் இது ஃபங்க்ஷன்ஸும் கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஓகே, ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ், ஸ்ட்ரிங் நேம், டபுள் ஜிபிஏ, அட்ரஸ், ஓகேவா. இப்போ ஸ்ட்ரிங் நேம், ஜிபிஏ, அட்ரஸ் இதெல்லாம் வந்து ஒரு கண்டெய்னர். நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் கன்ஸ்ட்ரக்டர். என்னது? பப்ளிக் ஸ்டூடெண்ட் நேம், ஜிபிஏ, அட்ரஸ். இது வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், 3 பேராமீட்டர் உள்ள வருது. this dot name equal to name, this dot gpa equal to gpa, this dot address equal to address. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேம் கண்டெய்னர்ல நேமோட வேல்யூ, ஜிபிஏ கண்டெய்னர்ல ஜிபிஏ வேல்யூ, அட்ரஸ் கண்டெய்னர்ல அட்ரஸ் வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே கிளாஸ் நேம்ல இருக்கு, ஸ்டூடெண்ட் அதர். அதாவது இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வேரியபிள்ஸ் தான் வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். பட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்ஜெக்டையே இங்க பாஸ் பண்றோம். ஸ்டூடெண்ட் அதர்ன்றது அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட், ஸ்டூடெண்டோட ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா. திஸ் டாட் நேம்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து நேம், ஜிபே, அட்ரஸ்லாம் செட் ஆயிருக்கும், ஓகே. அந்த நேமை இப்போ இன்னொரு இதுக்கு அசைன் பண்றோம், அதர் டாட் நேம், அதர் டாட் ஜிபிஏ, this dot address equal to new address of other dot address, ஓகேவா. ஏன்னா இப்ப அட்ரஸ்ன்றது ஒரு தனி கிளாஸா இருக்குது. ஸோ அதனால நம்ம அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸை அங்க பாஸ் பண்ணோம். அதனாலதான் அங்க நியூ அட்ரஸ் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு, ஓகே. அவ்வளவுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். இப்ப யூஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன். இட் இஸ் டு இனிஷியலைஸ் an object with default or specific values. அதாவது ஒரு வேரியபிள் ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியலைஸ் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் டிஃபால்ட் ஆர் இல்லைன்னா ஸ்பெசிபிக் வேல்யூஸ் வச்சு ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் மேனுவல் மெத்தட் கால்ஸ் ஃபார் இனிஷியலைசேஷன். அதாவது இப்ப நம்ம வேல்யூஸ் எல்லாம் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இந்தந்த வேல்யூ இந்தந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகி அந்த வேல்யூஸ் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணிடும். யூசர் வந்து புதுசா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த வேல்யூ அப்டேட் பண்ணுன்ற நீட் கிடையாது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கோட் ஆப்டிமைசேஷன் அண்ட் ரீடபிலிட்டி. கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா நம்மளோட கோட் லைன்ஸ் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமைஸ்டு கோடா இருக்கும், அப்புறம் ரீடபிள் ஈஸியா ரீட் பண்ற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். அதாவது ஒன் ஆர் மோர் கன்ஸ்ட்ரக்டர் வித் சேம் நேம் வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ல வந்து கிரியேட் பண்ண நமக்கு முடியும். நெக்ஸ்ட் பிரிவென்டிங் அன்இனிஷியலைஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகாத ஆப்ஜெக்டை ப்ரிவென்ட் பண்ணிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகி வேல்யூ நமக்கு அசைன் ஆகுதுல்ல, ஸோ வந்து எந்த ஆப்ஜெக்டும் வந்து வேல்யூஸ் இல்லாம இருக்காது. நெக்ஸ்ட் வந்து காப்பிங் ஆப்ஜெக்ட். கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நம்மளால ஈஸியா ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய போது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா லூப்ஸ் allow us to execute a block of code repeatedly as long as a specific condition remains true. அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1ல இருந்து 10 or 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா இது கண்டினியூஸா வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டைம்ல ஒரு செட் ஆஃப் கோடை வந்து அது என்ன பண்ணும்னா குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த கண்டிஷன் ரீச் ஆகிற வரைக்கும் அது ரன் பண்ணிட்டே இருக்கும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல உள்ள டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ்டு வென் ஐட்ரேஷன் ஆர் நோன். அதாவது எவ்வளோ டைம்ஸ் வந்து நம்மள ரன் ஆகணும் அப்படின்ற ஐட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் while loop செக்ஸ் கண்டிஷன் பிஃபோர் எக்ஸிகியூஷன். அதாவது இப்ப நமக்கான ஐட்ரேஷனே தெரியல, அதாவது எவ்வளோ ஐட்ரேஷன் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்ற சமயத்துல while loop வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து do while. do whileன்றது எக்ஸிக்யூட்ஸ் ஒன்ஸ் பிஃபோர் செக்கிங் கண்டிஷன். அதாவது அந்த கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ ஆனா எனக்கு அந்த
ஒர்க் வந்து ஒன் டைம் ஆச்சு நடந்திருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல நமக்கு டூ வைல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் அரேஸ் ஆர் கலெக்ஷன்ஸ், அதாவது ஆல்ரெடி வேல்யூஸ்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, அதை வந்து ஐட்ரேட் பண்றதுக்கு ஈஸியான வேலை ஐட்ரேட் பண்றதுக்கு உதவுறது தான் வந்து ஃபார் ஈச் லூப். இதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்டோட ஒர்க் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம், அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்து அகைன் கண்டிஷன் செக் பண்ணும். டில் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த ஒர்க் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். இதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்டோட ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பொழுது மெத்தட்ஸ் இன் ஜாவா. ஓகேவா, இப்ப மெத்தட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ ஸ்பெசிபிக் பிளாக் ஆஃப் கோட் தட் பர்ஃபார்ம்ஸ் எ ஸ்பெசிபிக் டாஸ்க். இட் ப்ரொவைட்ஸ் ரீயூசபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி. அதாவது இப்ப முன்னாடி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஒரு செட் ஆஃப் டைம்ஸ் வரைக்கும் அதே கோட ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா, அதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, மெத்தட்ஸ்ன்றதும் அதே மாதிரி செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்து மெத்தட்ஸ். பட் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் வந்து அட் எ டைம்ல இவ்வளோ ஐட்ரேஷன்ல எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருவோம். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா திருப்பி நம்மளால அதை ரீயூசபிள் பண்ண முடியாது. பட் மெத்தட்ஸ் அப்படி இல்லை. ஒரு தடவை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா எப்ப வேணாலும் நம்மளால ஈஸியா அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மெத்தட்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து parameters. Data passed into the method. Java uses pass by value for both primitive and object types. அதாவது இப்ப மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷன். ஓகேவா, இப்ப அதுக்கு வேல்யூ சென்ட் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்ட் பண்ணக்கூடிய வேல்யூ பேர் தான் வந்து parameters. ஓகேவா, ஜாவா நார்மலா வந்து பாஸ் பை வேல்யூவை தான் எடுத்துக்கும். அதாவது வேல்யூ நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேரியபிளோட வேல்யூஸை தான் அது டைரக்டா எடுத்துக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் அதோட அட்ரஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக அது வேல்யூவை டைரக்டா எடுத்துக்கும். ஓகேவா, ரிட்டர்ன் டைப்ஸ் ஸ்பெசிஃபைஸ் வாட் த மெத்தட் கிவ்ஸ் பேக். யூஸ் வாய்ட் இஃப் நத்திங் இஸ் ரிட்டர்ன். அதாவது இப்ப நம்ம ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம், ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் ஆர் ப்ராசஸ் தானே ஒர்க் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்ப அது ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் வேணும். ஒன்னு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம பிரிண்ட் பண்ணி ஆர் ஷோகேஸ் பண்ணி பார்த்துக்கலாம், இல்ல இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அந்த ரிசல்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரிட்டர்ன் டைப். ஓகேவா, ரிட்டர்ன் டைப்ல ஒன்னு வாய்ட்னா அதுல இருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது, இல்ல ரிட்டர்ன் டைப் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன டேட்டா டைப்ல வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த டேட்டா டைப்பை ரிட்டர்ன் டைப்பா கொடுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்பிளே. ஓகேவா, இந்த வாய்ட்ன்றது என்ன, ரிட்டர்ன் டைப். இது வந்து எதையும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணிட்டு இங்கேயே அந்த வேல்யூ பிரிண்ட் அவுட் பண்ணி காட்டிடும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஹலோ. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம், டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹலோன்றது பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா, பேசிக்கா ஃபங்க்ஷன்ல இருந்து 3 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து ஃபங்க்ஷன் ஹெடர், ஃபங்க்ஷன் பாடி, ஃபங்க்ஷன் காலர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்றது ஃபங்க்ஷன் ஹெடர். இங்கதான் வந்து ஃபங்க்ஷனோட ஹெட் இருக்கு. நெக்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஹலோன்றது ஃபங்க்ஷனோட பாடி. அந்த ஃபங்க்ஷன் என்ன ஒர்க் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் த டட் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அதுதான் வந்து ஃபங்க்ஷன் காலர். ஓகேவா, அதுக்கு நம்ம சிம்பிளா வந்து அதோட நேம் கூட வந்து பேராமீட்டர்ஸ் போட்டோம் அப்படின்னா அதான் வந்து ஃபங்க்ஷன் காலர். இதுதான் வந்து வித்தவுட் ரிட்டர்ன் டைப்போட மெத்தட். அடுத்தது வித் ரிட்டர்ன் டைப் உள்ள மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் ஆட் இன்ட் ஏ இன்ட் பி ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. அதாவது இப்போ ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு 2 வேல்யூ இன்புட்டா வருது, ஏ அண்ட் பி. இப்போ நான் என்ன பண்ணும், ஆட் பண்ண வேல்யூ எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால வந்து நான் அதை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. இது என்ன பண்ணா ஏ வேரியபிள்ல உள்ள வேல்யூவையும் பியில் உள்ள வேல்யூவையும் ஆட் பண்ணி
அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட் வேல் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் 3,5. இப்போ ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு 3, 5 பேராமீட்டர் பாஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இது உள்ள போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு 8ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். 8ன்றது என்னது, இன்டிஜர் டைப். ஸோ அதனால வந்து வேலோட டேட்டா டைப் வந்து இன்ட்னு வச்சுட்டு நம்ம அந்த வேல் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றோம். இப்போ நமக்கு அந்த ரிசல்ட் என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம system.out.println வேல் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து என்னன்னு தெரியும். ஓகே, இதான் வந்து மெத்தட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப், வித் ரிட்டர்ன் டைப். நெக்ஸ்ட் வந்து சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ரெண்டு பார்க்க போறோம், அரேஸ் அண்ட் அரே லிஸ்ட். ஓகேவா? அரேஸ் அப்படின்னா an array is a fixed size container that holds elements of the same data type. அதாவது அரேன்றது ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ்டு கண்டெய்னர். ஓகேவா? சைஸ் ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்ஸ் எடுத்து இதுல வந்து 5 புக்கு தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா யாராலையும் அந்த 5 புக்குக்கு மேல அதுல ஹோல்ட் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து அரே. ஓகேவா? அந்த கூடவே அந்த எலமெண்ட்லாம் வந்து சேம் டேட்டா டைப்பா இருக்கும், வேற வேற டேட்டா டைப் அலோவ் பண்ணாது. இதுதான் வந்து அரேஸ். இதோட டைப்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. சிங்கிள் டைமென்ஷனல் அரேனா லீனியர் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது ஒரு ரோ மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 5. இதுல என்ன, இந்த ப்ரோக்ராம்லயுமே என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ன்றது டேட்டா டைப், ஸ்கொயர் பிராக்கெட்ன்றது இது ஒரு அரே, அதாவது கண்டெய்னர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை இது ஹோல்ட் பண்ண போகுது அப்படின்ற இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட். ஏஆர்ஆர் அப்படின்றது வேரியபிள் நேம். ஓகே, ஈக்குவல் டு நியூனா என்ன, நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு அதே டேட்டா டைப் பண்ண இன்ட் ஆஃப் 5. 5ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த அரேல நான் வந்து 5 வேல்யூவை ஸ்டோர் பண்றேன் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. பேசிக்கா இதோட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0 to 4 வரைக்கும் இருக்கும். டோட்டலி 5 வேல்யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரேனா அரே ஆஃப் அரேஸ், அதாவது இதுல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸா வந்து ஸ்பிளிட் அவுட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 3,3. அதாவது இதுல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து ரோ வேல்யூ இண்டிகேட் பண்ணும், செகண்ட் 3 வந்து காலம் வேல்யூ இண்டிகேட் பண்ணும். இது மூலியமா நம்மளால 3 into 3 மொத்தமா டோட்டலா 9 வேல்யூஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல இருக்குல்ல, 10, 8, 3, 5, 20, 6, 7, 9, 30. ஓகேவா? இதை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ரோ நம்பர் வந்து 1, காலம் நம்பர் வந்து 1. ஸோ அரே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் 1,1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த 20ன்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரேக்கான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட், இந்த அரேக்குன்னு ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சார்ட்னா பேசிக்கா வந்து அந்த அரேல உள்ள எலமெண்ட்ஸை ஒன்னு அசெண்டிங் ஆர்டர், அதாவது சின்னதுல இருந்து பெருசு, இல்ல டிசெண்டிங் ஆர்டர், பெருசுல இருந்து சின்னதா மாத்தி கொடுக்கும் நமக்கு. அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் ஏஆர்ஆர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சர்ச்னா என்ன பண்ணும், ஒரு வேல்யூவா அந்த அரேல இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றதுக்கு தான் வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து சர்ச். இதுக்கான மெத்தட் பாத்தீங்கன்னா அரேஸ் டாட் பைனரி சர்ச் ஆஃப் அந்த அரேயோட கண்டெய்னர் நேம் கமா நம்ம சர்ச், அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து 5. அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுல இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸை ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து சர்ச். நெக்ஸ்ட் வந்து காப்பி, அதாவது இப்போ நம்ம ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அந்த அரேல சில ஆப்ரேஷன் பண்ண போறோம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண அரே நமக்கு பின்னாடி தேவைப்படும் அப்படின்ற சமயத்துல நம்ம அதை காப்பி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா அரேஸ் டாட் காப்பி ஆஃப் அந்த அரேயோட நேமு கமா லென்த், அந்த அரேயோட சைஸ் கொடுத்துரும் அப்படின்னா அதான் வந்து காப்பி பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபில். இப்போ அரேவை கிரியேட் பண்ணிட்டோம், அந்த அரேல இப்போ வேல்யூஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிளா பாத்தீங்கன்னா அரேஸ் டாட் ஃபில் ஆஃப் அந்த அரே வேரியபிள் கமா ஃபில் பண்ண வேண்டிய வேல்யூ 0.
இப்போ நம்ம எந்த வேல்யூவும் ஃபில் பண்ணல அரேஸ்ல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னா இன்டீஜருக்கு 0, ஸ்ட்ரிங்குக்கு நல். ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ பூலியன் அரேவா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து ஃபால்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் வந்து டிஃபால்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து லென்த். லென்த்னா என்ன, அந்த அரேல மொத்த எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி நம்ம கொடுக்கும். அதுதான் வந்து லென்த். ஓகேவா, ஏஆர்ஆர் டாட் லென்த் அப்படின்னா நம்ம இன்டீஜர் அரேக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஏஆர்ஆர் டாட் லென்த் பெரான்திசிஸ் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர் அரேக்கு ஸ்டோர் யூஸ் பண்ணுவோம். எதனால இந்த டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ன்றது நார்மலா வேல்யூ, ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர்ன்றது அப்பார்ட் ஃப்ரம் தி இன்டீஜர் நியூமெரிக்கல் வேல்யூ, அது வேற ஒரு டேட்டா டைப். ஓகேவா, ஸோ அதனால வந்து நம்ம அதை கால்குலேட் பண்றதுக்கு லென்த் ஆஃப் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அரே லிஸ்ட். அரே லிஸ்ட்னா என்னன்னா a member of collections framework providing a dynamic array that resizes automatically. அதாவது கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கோட ஒரு மெம்பர் வந்து டைனமிக் அரேவை ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசைஸ் ஆயிருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அரேல வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் கண்டெய்னர் நம்ம சொன்னோம். ஒரு தடவை அந்த சைஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால திருப்பி ரீஅலோகேட்டோ இல்லை அதுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியாது. பட் அரே லிஸ்ட்ல நம்மளால எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதுக்கு ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டைனமிக் க்ரோ ஆர் ஸ்ட்ரிங்க் அட் ரன் டைம். அதாவது தேவைப்படுறப்ப இதோட கண்டெய்னர்ல உள்ள வேல்யூஸை ஆட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம், இல்லை தேவையில்லாத வேல்யூ டெலீட் பண்ணி சைஸை குறைச்சிட்டே போகலாம். டைப் சேஃப் யூசஸ் ஜென்ரிக்ஸ். அதாவது இது வந்து டைப் ஸ்பேஸை பயன்படுத்துது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து லிஸ்ட்ன்ற கிளாஸை இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், கலெக்ஷன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஒரு அரே லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆஃப் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணணும் கமா எலமெண்ட் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல அந்த எலமெண்ட் ஆட் ஆயிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ARR டாட் ஆட் ஆஃப் 2,40 அப்படின்னு கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஆடிங் வித்தவுட் இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் இல்லாம எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆஃப் எலமெண்ட் இப்படி கொடுத்தோம்னா ஆட் ஆயிடும். ARR டாட் ஆட் ஆஃப் 59. இது பேசிக்கா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூல அப்படியே வச்சுட்டு புதுசா ஆட் பண்ண வேண்டிய வேல்யூவை லாஸ்ட்ல கொண்டு போய் ஆட் பண்ணிட்டே வரும். நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆல் எலமெண்ட்ஸ் இன் லிஸ்ட். அதாவது இப்போ நம்ம எல்லா எலமெண்ட்டையும் அதில் ஸ்டோர் பண்ணிக்க எல்லா எலமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கிளியர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா அது கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் கெட் த வேல்யூ அட் இண்டெக்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் வச்சிருக்கோம், அந்த இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா கெட் ஆஃப் இண்டெக்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூ வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னர், இது அரே லிஸ்ட் ஸ்டோர் பண்ணிருக்க கண்டெய்னர் வந்து ட்ரூவா ஃபால்ஸா, அதாவது எம்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இஸ் எம்டின்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ அந்த அரே லிஸ்ட்ல எந்த எலமெண்ட்டும் இல்லை அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு எலமெண்ட் வச்சிருக்கோம், அந்த எலமெண்டோட இண்டெக்ஸ் வேணும் நமக்கு கால்குலேஷன் பண்றதுக்கோசரம் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் அந்த வேல்யூ அப்படி போட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூவோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை அது ரிட்டர்ன் பண்ணும். இதுவே நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது லாஸ்டா எந்த இடத்துல அந்த எலமெண்ட் இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ன்றப்ப லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அந்த வேல்யூ போட்டோம்னா லாஸ்டா எந்த இண்டெக்ஸ்ல அது அக்கர் ஆயிருக்கோ அதை வந்து எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ்ல உள்ள எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் ஆஃப் இண்டெக்ஸ்னு கொடுத்தோம்னா ரிமூவ் ஆயிடும். இதுவே ஒரு ஸ்பெசிபிக் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் ஆஃப் எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை தான் டெலிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரே லிஸ்ட்ல 1 3 5 5 6 5 4 இப்படின்ற இத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ரிமூவ் வந்து 5ன்னு கொடுத்துறேன் அப்படின்னா ஃபிஃப்த் எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தடவை அக்கர் ஆயிருக்க, ஃபர்ஸ்ட் தடவை அக்கர் ஆயிருக்க 5 மட்டும் டெலீட் பண்ணும், அதுக்கப்புறம் உள்ள 5 அப்படியே வச்சுக்கணும். இதுதான் வந்து நார்மல் ரிமூவ் மெத்தட். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான
டெமோ செக்ஷன் பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா நேமிங் செக்ஷனுக்கான டெமோ. ஓகேவா? நேமிங் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். கிளாஸ் நேம். ஓகேவா? கிளாஸ் நேம் எப்பயும் பாத்தீங்கன்னா பாஸ்கல் கேஸை ஃபாலோ பண்ணும். பாஸ்கல் கேஸ். ஓகேவா? பாஸ்கல் கேஸ்னா என்னன்னா அந்த நம்ம வைக்கக்கூடிய நேமோட ஃபர்ஸ்ட் வேர்டோட எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் வந்து கேப்ஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ். ஓகேவா? இதை இப்ப ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாயி பிளஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேர்டு வரும். ஓகேவா? ரெண்டு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் எப்பயுமே வந்து கேப்ஸ்ல இருக்கும். இதுதான் வந்து பாஸ்கல் கேஸ். ஓகேவா? கிளாஸ் நேம் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸும் கிளாஸ் நேம் மாதிரியே தான் பாஸ்கல் கேஸை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ்க்கான நேம் எப்படி வைக்கிறது பார்ப்போம். மெத்தட் நேம். ஓகேவா? மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா கேமல் கேஸை ஃபாலோ பண்ணும். அதாவது எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸ்ல இருக்கணும் எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் வேர்டு. எக்ஸாம்பிள் செட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் நேம் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்பிளிட் அவுட் பண்ணோம்னா செட் பிளஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் அவுட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட்டுன்றது ஃபர்ஸ்ட் வேர்டு இல்லையா? ஸோ அதனால அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால்ல இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கும். இதான் வந்து கேமல் கேஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம். வேரியபிள் நேமும் அதே மாதிரி கேமல் கேஸை தான் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? வேரியபிள் நேமுக்கும் அதே கேமல் கேஸ் தான் வந்து ஃபாலோ ஆகும். லைக் மெத்தட் நேம் மாதிரியே கேமல் கேஸை ஃபாலோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட்ஸ்க்கான நேம். கான்ஸ்டன்ட்ஸ்க்கான நேம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் என்னது? அதோட வேல்யூ எப்பயுமே சேஞ்ச் ஆக போறதே இல்லை. கரெக்டா? ஸோ அதனால அது வந்து எப்பயுமே அப்பர் கேஸ்ல இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? ஈக்குவல் டு 10. இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ 10ன்றது என்டையர் ப்ரோக்ராமும் அந்த வேல்யூ 10ன்ற வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால வந்து இது எப்பயுமே வந்து அப்பர் கேஸ்ல இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு வேர்டை ஸ்பிளிட் அவுட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்கோர் சிம்பிள் பயன்படுத்திக்கலாம். ஓகே. அது வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் நேம். பேக்கேஜ் நேம் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்னா என்ன? பேக்கேஜ்ன்றது ஒரு ஃபோல்டர். கரெக்டா? ஸோ ஃபோல்டருக்கு நேம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் தான், ஃபுல் லோவர் கேஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூட்டில் பேக்கேஜ். ஓகேவா? இப்போ யூட்டில் பேக்கேஜ் அதில் மல்டிபிள் ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து அதெல்லாம் குரூப் பண்ணி வச்சுக்கனால அது வந்து ஒரு பேக்கேஜ். ஸோ பேக்கேஜுக்கு நேம் வந்து எப்பயுமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டர்ஸ் நேம். ஓகேவா? பேராமீட்டர் அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை கன்ஸ்ட்ரக்டா இருக்கோ ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றோம்னா அதோட நேம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேமல் கேஸ்ல இருக்கணும். லைக் வைஸ் த மெத்தட் அண்ட் வேரியபிள் நேம் மாதிரியே அதுவும் கேமல் கேஸ்ல இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்கா நேமிங் கன்வென்ஷனுக்கான டெமோ. ஓகே. இப்படிதான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபார் லூப். ஓகே. ஃபார் லூப்னா என்ன? ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் ஆர் ப்ராசஸை ஒரு செட் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? இதுல வந்து நம்ம எத்தனை டைம் வந்து அதை ரிப்பீட் பண்ணுன்ற கவுண்ட் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால அப்ப ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியும். ஃபார் இன்ட் i is equal to 0. ஓகே. இந்த பார்ட்ன்றது என்னன்னா இனிஷியலைசேஷன் பார்ட். இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் லூப். ஓகே. நெக்ஸ்ட் வந்து i less than 10. இது என்ன பார்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பார்ட். இந்த கண்டிஷன் மீட் ஆகுற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து i பிளஸ் பிளஸ். இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 0ல இருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே. system.out.println i. ஓகே. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம்.
எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு பாருங்க 0 to 9 வரைக்கும் ஃபில் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா, பிரிண்ட் ஆயிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் I ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து I லெஸ் தென் 10 செக் பண்ணும். ஆமா, 0 லெஸ் தென் 10 எஸ். ஸோ அப்ப லூப்புக்குள்ள வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து என்ன ஆகும், கண்டிஷன் செக் ஆகும். 1 லெஸ் தென் 10 அப்படின்னு பார்க்கும். எஸ், அப்ப 1 பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து 9 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ்மெண்ட் ஆயிட்டு 10ன்ற வரப்ப கண்டிஷன் செக் பண்ணல ஃபெயில் ஆகும். ஸோ அப்போ ஃபெயில் ஆகும்போது லூப் ஸ்டாப் ஆயிரும், அப்படியே வெளில வந்துடும். ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கா ஃபார் லூப். இது வந்து இன்க்ரிமெண்ட்டுக்கானது. நெக்ஸ்ட் நம்ம டிக்ரிமெண்ட்டுக்கு பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அதே வேல்யூவை ரிவர்ஸ்ல பண்ணி பார்ப்போம். ஓகேவா, 10 I greater than 0 I minus minus. ஓகேவா, இப்போ system dot out dot print ln I. ஓகே, இப்போ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். யா, இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா, பாருங்க 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகேவா, இது பேசிக்கா என்ன பண்ணு பாத்தீங்கன்னா I வந்து 10ல ஸ்டார்ட் ஆகும். I greater than 0 எஸ், கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ள வந்து பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த A வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடும். டிக்ரிமெண்ட் பண்ணோடனே என்ன ஆகும், திருப்பி வந்து 9 மாறிடும். 9 வந்து இப்போ செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ. ஸோ பிரிண்ட். இந்த மாதிரி வந்து 0 வர வரைக்கும் ரன் ஆகிட்டே வரும். 0 வந்தோடனே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், அப்போ லூப் ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபார் லூப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து while loop. while loopனா பேசிக்கா என்ன, இதுவும் ஃபார் லூப் மாதிரி தான் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும். பட் நமக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகணும் அப்படின்ற கவுண்ட் தெரில அப்படின்ற சமயத்துல while loop பயன்படுத்துவோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, int val equal to 0. ஓகேவா, அதே நம்ம 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். while ஃபர்ஸ்ட் whileக்கு 3 பார்ட் இருக்குல்ல, இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட். ஆனா ஃபார் லூப்ல வந்து எல்லாத்தையும் ஒரே லைன்ல கொடுத்துருவோம். இனிஷியலைசேஷன் மட்டும் நம்ம வேணும்னா வந்து ப்ரீவியஸா இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா int I equal to 0 அப்படி இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஃபார் இங்கே கோலன் செமிகோலன் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன், நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட். ஓகேவா, இப்போ இதுவே வந்து வெறும் ஃபார் லூப்ல வெறும் கண்டிஷன் மட்டுமே உள்ள கொடுத்துக்கலாம். பட் ஆனா கோலன் கொடுக்கணும். ஓகேவா, செமிகோலன் கொடுத்தாதான் வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கான டிஃபரன்ஸ். இப்போ whileல பார்த்தோம் அப்படின்னா while ட்ரூ. இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ, எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகேவா, அது இன்க்ரிமெண்ட் ஆகுதா டிக்ரிமெண்ட் ஆகுதா எனக்கு தெரியல. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். system dot out dot print ln val. ஓகே, வேலை பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு val ஈக்குவல் டு 10 இருந்தா எனக்கு பிரேக் பண்ணிடணும். ஓகேவா, பிரேக்னா என்ன, அதோட அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, இப்போ வேலை பிளஸ் பிளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பார்த்தீங்களா, 0 to 1 to 10 வரைக்கும் வந்துடும். ஓகேவா, இதுதான் பேசிக்காக இது எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேல் 0 கரெக்டாக, கண்டிஷன் என்ன ட்ரூன்னு ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்போ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ, உள்ள வந்து 0 பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு வேல் ஈக்குவல் டு 10 செக் பண்ணணும். இல்ல, வேல் வந்து 0வா இருக்கு. ஸோ 10க்கு ஈக்குவல் இல்லை. ஸோ வந்து வேலை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஓகேவா, வேல் பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திருப்பி உள்ள வரும். கண்டிஷன் ட்ரூ, அப்ப பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் செக்கிங், அப்புறம் திருப்பி இன்க்ரிமெண்ட் டில் 10 வர வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒன்ஸ் 10 வந்தோடனையும் கண்டிஷன் பார்த்தா ட்ரூ. ஓகேவா, உள்ள வந்து 10 பிரிண்ட் பண்ணிட்டு வேல் ஈக்குவல் 10 எஸ், வேல் வந்து 10. ஓகே, அப்ப பிரேக் பண்ணிடும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகாது. இதுதான் வந்து நார்மலா while loop. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து do while. do whileனா என்னன்னா, அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஒர்க் வந்து 1 டைம் ஆகுது ரன் ஆகி இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல do while யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பார்ட், அப்புறம் டூனா என்ன, நம்ம என்ன ஒர்க் செய்யணும் அப்படின்றது do. system dot out dot print ln val. ஓகேவா, பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் val பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கணும். கடைசியில தான் வந்து கண்டிஷன் கொடுக்கணும். while
val not equal to while val less than 5. ஓகேவா, இதுதான் வந்து do while லூப்புக்கான எக்ஸாம்பிள். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு வந்து 4. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், val 0 இருக்கு கரெக்டா, உள்ள வரும் 2 system dot out print 0 print பண்ணிடும். வேலை இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணிடும் கரெக்டா. வேல் இன்க்ரிமெண்ட் ஆனனையும் வேல்யூ வந்து எனக்கு இப்போ லெஸ் தென் 5 ஆன்னு செக் பண்ணும். எஸ், திருப்பி உள்ளவா அதை பிரிண்ட் பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணும், திருப்பி வந்து செக் பண்ணும், ட்ரூ டில் 5 வர வரைக்கும் இந்த வேல்யூ நடக்கும். ஒன்ஸ் 4 வந்தோடனே என்ன ஆகும், சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் 4 பிரிண்ட் ஆயிரும். இப்போ வேல் வந்து பிளஸ் பிளஸ் ஆயினா 5. இப்போ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அதோட லூப் வந்து பிரேக் ஆகும். இதுதான் வந்து டூ வைல் லூப். ஓகே, டூ வைல் லூப். ஓகேவா, இதான் வந்து பேசிக்கான 3 லூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அரேக்கான டெமோ. ஓகேவா, அரேன்றது என்ன, இட் இஸ் a ஸ்டோரேஜ் பிளேஸ் வேர் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் கலெக்ஷன் ஆஃப் சேம் எலமெண்ட்ஸ். ஓகேவா, அதாவது என்னன்னா ஒரு இடத்துல ஒரே டேட்டா டைப்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் பேரு தான் வந்து அரேஸ். ஓகேவா, அதை எப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட டேட்டா டைப்பை கொடுத்துறோம். நம்ம இப்ப நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதனால இன்டிஜர்னால இன்ட்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த அரேக்கான நேம் ARR வச்சுட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு கம்பைலருக்கு இது வந்து ஒரு அரே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சொல்றதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம். ஓகேவா, இன்ட் ARR ஈக்குவல் டு நியூ. நியூனா என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ARR நியூ ஈக்குவல் டு திருப்பி அதே டேட்டா டைப், அப்புறம் வந்து சைஸ் கொடுக்கணும், எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் ஆகுதோ அப்படின்றதுக்கு அந்த சைஸை கொடுத்துரும். இப்போ நான் வந்து 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா, அரேல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வச்சு தான் ஆட் ஆகும். ஃபார் 0 1 2 3 4, அதாவது இப்போ நம்ம 5ன்னு கொடுத்துட்டோம். ஸோ 5 எலமெண்ட்டுக்கு ஸ்டோர் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிரும். ஆனா அதை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 4 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை பயன்படுத்தி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். 5 வந்து அதுல இருக்காது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண போறோம். ஸோ ARR ஆஃப் 0 எனக்கு 0th இண்டெக்ஸ்ல 23ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ARR ஆஃப் 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 45ன்னு ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ARR ஆஃப் 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல 56 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ARR ஆஃப் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ARR ஆஃப் 4 ஃபோர்த் இண்டெக்ஸ்ல நம்ம ஒரு 9 சூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, அவ்வளோதான், 5 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார் int I is equal to 0, I less than 5, I plus plus. ஓகேவா, பண்ணிட்டு system dot out dot println ARR of I அந்த இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். யா, ஃபர்ஸ்ட் இந்த 23 45 56 14 9. ஓகேவா, இது வந்து இண்டெக்ஸ் மூலியமா ஐட்ரேட் பண்ற மெத்தட். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் மூலியமா ஐட்ரேட் பண்ணாம நம்ம டைரக்டா அந்த எலமெண்ட்டே எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லூப் வந்து ஃபார் ஈச் லூப். ஓகே, ஃபார் ஈச் லூப், அதாவது இது வந்து டைரக்டா அந்த எலமெண்ட்டை அந்த கலெக்ஷன்ஸ்ல இருந்து எடுத்துக்கும். ஓகேவா, இப்ப நம்ம எடுக்கக்கூடிய எலமெண்டோட டேட்டா டைப் என்ன, இன்டிஜர். ஸோ அதனால ஃபார் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த எலமெண்ட் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு நேம், வேரியபிள் நேம் வச்சாச்சு, கோலன் அந்த அரேவை அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒன்னொன்னா ஐட்ரேட் பண்ணிக்கும். தானாவே கம்பைலரே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிருக்க ஆர்டர்லயே ஐட்ரேட் பண்ணிக்கும். இப்போ நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் ஒன்னா பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். 23 45 56 14 9. ஓகேவா, இதுதான் பேசிக்கா வந்து ஃபார் ஈச் லூப் இன் அரே. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அரேஸ்ல உள்ள மெத்தட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா, methods are operations in array. ஓகேவா,
இதெல்லாம் வந்து இன்பில்டான மெத்தட்ஸ். நம்ம இது வந்து எது எழுதணும் ரைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இன்பில்டா அதுவே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லென்த். லென்த்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த அரே வேரியபிள் எடுத்துக்கிட்டு டாட் லென்த் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு லென்த் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த கேஸ்ல நமக்கு என்னன்னு வரணும்? 5ன்னு வரணும். கரெக்டா? ஸோ பிரிண்ட் பண்ணோம்னா 5. யா, இதுவே நம்ம கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்ப வந்து அரே டாட் லென்த் பெராந்திசிஸ் போட்டுருந்தோம். அரே டாட் லென்த் ஆஃப் அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப பெராந்திசிஸ் போட்டோம் அப்படின்னா அப்ப லென்த் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிடுவோம். சிங்கிள் லைன் இன்ட் string res ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து app, நெக்ஸ்ட் வந்து erd, நெக்ஸ்ட் வந்து efg, நெக்ஸ்ட் thy, நெக்ஸ்ட் obq. ஓகேவா? இது வந்து டைரக்டா வந்து ஒன் லைன்ல இனிஷியலைஸ் பண்றது. அரே டிக்ளேர் பண்ணி ஒன் லைன்ல அப்படியே டைரக்டா இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ இதோட சைஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? system டாட் அவுட் டாட் println res டாட் லென்த். வெறும் லென்த்னு போட்டா இங்க எரர் வரும். ஸோ லென்த் ஆஃப் தான் போடணும். ஓகேவா? சாரி, யா, அரேல வந்து லென்த்னு போட்டாலே நமக்கு வந்து கிடைச்சிடும். கேரக்டர்ஸ் இருந்தால் மட்டும் லென்த் ஆஃப் அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா? 5 5 2 தடவை வந்துச்சு. ஓகேவா? இதான் வந்து நார்மலா இது அரேயோட லென்த்தை கண்டுபிடிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நாம அரேஸ்ல உள்ள எலமெண்ட் எல்லாம் வந்து சார்ட் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பேர் வந்து அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள அந்த அரேவோட வேரியபிளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்ப நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? எஸ், இப்போ இது பிரிண்ட் பண்ணோம்னா என்ன ஆர்டர்ல வரணும்? ஃபர்ஸ்ட் 9 14 23 45 56 இந்த ஆர்டர்ல தான் வரணும். கரெக்டா? ஸோ ரன் பண்ணி பார்ப்போமா? யா, அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு சார்ட் ஆயிடுச்சு அரேஸ். இதுதான் வந்து அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்றதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சர்ச்சிங் மெத்தட். ஓகேவா? அதாவது அந்த எலிமெண்ட் அரேல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றதுக்கான மெத்தட். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா system டாட் அவுட் டாட் println. இப்போ நான் வந்து 5ன்ற எலிமெண்ட் இந்த அரேல இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு மெத்தட் பார்த்தீங்கன்னா அரேஸ் டாட் பைனரி சர்ச் ஆஃப் அந்த அரே வேரியபிள் கமா நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ அந்த அரேல இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். யா, -1 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா இதுல வந்து அந்த எலமெண்ட் வந்து இல்லை. சாரி, -1 அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் அந்த எலமெண்ட் இல்லாதப்ப -1 கொடுப்போம். இப்போ அதுவே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 56 இருந்துச்சு, அந்த எலமெண்ட் அங்கே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதோட இண்டெக்ஸை கொடுக்கும். எந்த எலமெண்ட்ல எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த இண்டெக்ஸை கொடுக்கும். ஓகேவா? யா, செகண்ட் இண்டெக்ஸ்ல தானே 56 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ 2ன்னு ஆன்சர் கொடுக்கும். இதான் வந்து நார்மலா வந்து சர்ச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அரேவை டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்ப எனக்கு வந்து இனிஷியலா வந்து வேல்யூஸ் வந்து யூசர் தான் வாங்க போறேன். ஓகேவா? நான் வந்து இப்ப டிஃபால்ட்டா வேல்யூஸ் கொடுக்க போறது இல்லை. ஸோ அப்ப வந்து நம்ம டிஃபால்ட்டா ஒரு வேல்யூவை செட் பண்ணணும் ஃபார் கால்குலேஷனுக்கு. இப்ப நான் அரேல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து -1 இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து அரேஸ் டாட் ஃபில் ஆஃப் அந்த அரே வேரியபிள் கமா நம்ம ஃபில் பண்ண வேண்டிய நினைக்கிற வேல்யூ -12 இப்போ ஃபில் பண்ணிப்போம். ஓகேவா? ஃபில் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்த்தா அரேல எல்லாமே வந்து -1 இருக்கும். எஸ், இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்.
இங்க -12 இருக்கிற எல்லாம் இதை வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பர்பஸுக்கு நம்ம ஃபில் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரே லிஸ்ட். ஓகே, அரேன்றது என்ன? ஃபிக்ஸ்டு சைஸ் மெமரி. அதாவது ஒரு தடவை சைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் தி ப்ரோக்ராம். ஓகேவா? இதுவே அரே லிஸ்ட்னா நம்ம தேவைன்றப்ப ஆட் பண்ணிக்கவும் முடியும், தேவையில்லாதப்ப டெலீட் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் இன்டீஜர் ARR equal to new array list of. ஓகேவா? எஸ், இது வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து இதை டிக்ளேர் பண்ண ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள டேட்டா டைப் என்னன்றதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் அரே, அது வேரியபிள், ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா while ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து 5 எலிமெண்ட் ஆட் பண்ணணும். ஸோ int I is equal to 0. ஓகேவா? while ட்ரூ, இப்போ யூசர் வந்து என்கிட்ட வேல்யூ வாங்கிட்டே இருக்கும். int val equal to sc dot next int of. ஓகேவா? வேல்யூ வாங்கிட்டு அது என்ன பண்ணணும்னா அரேல ஆட் பண்ணணும். ARR dot add of வேல்யூ. அந்த வேல்யூ போட்டோம்னா அந்த வேல்யூ ஆட் ஆகிட்டே போகும். அதாவது எண்டில் ஆட் ஆகிட்டே வரும். ப்ரீவியஸாக ஸ்டோர் ஆகிருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாமல் எண்ட்லேருந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இஃப் I ஈக்குவல்ஸ் 5 அப்படின்னா எனக்கு வந்து பிரேக் ஆயிடும். எனக்கு 5 எலிமெண்ட் ஸ்டோர் ஆனால் போதும். ஓகேவா? அப்போ 0 to 4 வரைக்கும் தான் ஸ்டோர் ஆகும். டோட்டலாக 5 எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஒரு அரே லிஸ்ட். இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார் அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபார் ஈச் லூப் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் E in ARR. ஓகேவா? system dot out dot println E. எஸ், இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒரு 45, நெக்ஸ்ட் வந்து ஒரு 78, 95, 23, 13, 1 2 3 4 5 46. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூஸ் வந்துருக்கு? 45, 78, 95, 23, 13, 46. ஓகேவா? டோட்டலாக வந்து 6 எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து அரே லிஸ்ட். இப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து பின்னாடி ஆட் ஆகாமல் ஒரு இண்டெக்ஸில் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து அதே ஆட்ல ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் கொடுத்துடணும், அப்புறம் வந்து வேல்யூ கொடுக்கணும். இப்பயும் அதே மாதிரி தான் அந்த இண்டெக்ஸில் அது கொண்டு போய் ஆட் பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட் 75, 12, 35, 86, 45, 36. அதே மாதிரி 75, 12, 35, 86, 45, 36. ஓகேவா? இப்படிதான் வந்து ஒரு அரே லிஸ்ட்ல வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அரே லிஸ்ட்ல உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா அரே லிஸ்ட்ல உள்ள சைஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா system dot out dot println அந்த அரே வேரியபிள் அரே லிஸ்டோட வேரியபிள் டாட் சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி பேரான்சிஸ் கொடுத்தோம்னா நமக்கு இதுல உள்ள சைஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா 45, 23, 76, 53, 12, 86. இதோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 6. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா கிளியர் மெத்தட். ஓகேவா? கிளியர் மெத்தட்னா என்னன்னா அதில் உள்ள அரே லிஸ்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் கிளியர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து கிளியர் மெத்தட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 6 வேல்யூவை இன்புட்டா வாங்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் int ELE is equal to ARR கொடுத்துட்டு system dot out dot println
ELE ஓகேவா கொடுத்துருமா. இது வந்து ஃபர்ஸ்ட் பிஃபோர் கிளியர் ஓகேவா. இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ண போறோம். ஸோ அந்த அரே வேரியபிள் டாட் கிளியர் ஆஃப் மெத்தட் போட்டோம் ஓகேவா. மெத்தட் போட்டு இப்போ வந்து நம்ம சிம்பிளா அதோட சைஸை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. println arr டாட் சைஸ் ஆஃப் ஓகேவா. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 6 எலிமெண்ட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதோட கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேவா. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணா ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுக்கணும். 25 35 65 42 13 10 கொடுத்துட்டோமா. இப்போ 6 எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்து ஏன்னா அரே லிஸ்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் கிளியர் ஆயிடும். இதுதான் வந்து நார்மலா வந்து கிளியர் ஆஃப் மெத்தட் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட். அதாவது இப்போ என்கிட்ட அரே லிஸ்ட்ல நான் நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ என்கிட்ட இருக்கு. அதுல உள்ள ஸ்டோர் ஆகியிருக்க வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்றப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து கெட் மெத்தட் ஓகேவா. இது பேசிக்கா அந்த இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு ஓகே. இப்போ நம்ம இன்புட்லாம் வாங்கி போட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தேர்ட் இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூவை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம். ஸோ println அரே வேரியபிள் டாட் கெட் ஆஃப் 3 ஓகேவா போட்டோம் அப்படின்னா அந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூ மட்டும் நமக்கு இப்போ பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணா 75 23 41 20 32 56 6 வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க 20ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்ல 75 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 23, செகண்ட் இண்டெக்ஸ்ல 41, தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கா 20. ஸோ அதனால நமக்கு வந்து 20ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு ஓகேவா. இப்போ என்கிட்ட ஒரு இண்டெக்ஸுக்கு பதிலாக வேல்யூ இருக்கு. அதாவது அந்த அரே லிஸ்ட்ல ஸ்டோர் ஆகியிருக்க வேல்யூ இருக்கு ஓகேவா. இப்போ நான் அதோட பொசிஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் அந்த எலமெண்ட் ஒரு 23 போட்டுக்கோங்க ஓகேவா. இப்போ இந்த 23 எலிமெண்ட் அதுல இருந்துச்சு அப்படின்னா அதோட பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும் ஓகேவா. இல்ல அப்படின்னா -1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணா வந்து அதே 5 42 23 13 25 63 23 கொடுத்தோமா. இப்போ பாத்தீங்கன்னா 23 நம்ம கொடுத்துரும். ஸோ 23க்கு என்ன 1. நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் இந்த அரே லிஸ்ட்ல 2 23 இருக்கு. லாஸ்ட்லயும் இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லயும் இருக்கு, லாஸ்ட் இண்டெக்ஸ்லயும் இருக்கு கரெக்டா. ஆனா இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த 23 ஓட இண்டெக்ஸை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுவே நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 23 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் இது பண்ணும். ஸோ இப்போ இதே எக்ஸாம்பிளுக்கு திருப்பி இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 42 23 56 13 23 23 58 ஓகேவா. இப்போ பாருங்க 4ன்னு ரிட்டர்ன் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 23 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, செகண்ட் 23 வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கு. பட் நமக்கு லாஸ்டா இருக்க இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்ல தான் வந்து 23 இருக்கு. ஸோ 4ன்றதை ரிட்டர்ன் பண்ணிருக்கு கரெக்டா. இப்ப நான் ஒரு இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூவை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா சிம்பிளா வந்து அரே டாட் ரிமூவ் ஆஃப் அந்த இண்டெக்ஸ். இப்போ நான் ஒரு ஃபோர்த் இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூ எனக்கு ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வச்சுக்கிறேன் கரெக்டா. இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணல சாரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அப்பதான் வந்து நமக்கு தெரியும் ஓகேவா. இது வந்து பிஃபோர் தி ரிமூவல் கரெக்டா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு ஆஃப்டர் ரிமூவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் சிங்கிள் லைன்ல பிரிண்ட் பண்ணிக்கிறேன், அப்பதான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஸ்பேஸ் ஃபைனல் லூப் முடிச்சோம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நியூ லைனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் வந்து சிங்கிள் லைன்ல கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்.
எக்ஸிக்யூட் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் கொடுப்போம். 75, 46, 23, 53, 12, 52. ஓகே கொடுத்துடாமா. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 6 எலிமெண்ட் இருக்கு கரெக்டா. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஃபோர்த் இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூவை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபோர்த் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 12 இருக்கு ஓகேவா. ஸோ 12 ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு அடுத்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 12 இல்லை. ஸோ இதான் வந்து பேசிக்கா வந்து ரிமூவ் மெத்தட் அப்படின்றது பண்ணும் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா வந்து மெத்தட்ஸ். மெத்தட்னா என்ன, மெத்தட்ன்றது ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்கை நமக்கு தேவைப்படுறப்ப அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து கோடோட லைன்ஸ் வந்து கம்மி பண்ண உதவும் ஓகேவா. இப்போ நான் அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, அரே ஃபர்ஸ்ட் இன்புட்டா வாங்கிக்குவோம் 5 லெட்டர்ஸ். ஃபார் இன்ட் I = 0, I less than 5, I ++ ஓகேவா. அதே மாதிரி ARR int val = sc.next int of ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவோம். ஆட் ஆஃப் அந்த வேல் கொடுத்தாச்சு ஓகேவா. இப்போ நம்ம இந்த அரே லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டு அதுக்கு இந்த அரே லிஸ்ட்டை பாஸ் பண்ணிடுவோம் ஓகேவா. இப்போ அந்த ஃபங்க்ஷன் எழுதணும் கரெக்டா. ஃபங்க்ஷன் வந்து private static void display array list of integer ARR அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் கரெக்டா. ஃபார் int ELE = ARR கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோம். system.out.println print ELE + ஸ்பேஸ் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இது பிரிண்ட் ஆயிடும். டிஸ்பிளே இங்கே வந்து நம்ம லிஸ்ட்னு கொடுக்கணும். ஏன்னா அங்கே லிஸ்ட் தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட் ஓகேவா. இப்போ இது வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட இன்புட் வாங்கிட்டு அந்த அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும் கரெக்டா. பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னன்னா நான் இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றேன். முன்ன பார்த்து அதே மாதிரி தான் அரே டாட் ரிமூவ் ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸ்ல உள்ள எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நான் என்ன பண்றேன், பிரிண்ட் பண்ணோம் ஓகேவா. ஸோ அப்போ திருப்பி வந்து அந்த மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா அது பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. இப்போ மெத்தட் எடுத்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஹெட்டர், அப்புறம் ஃபங்க்ஷன் பாடி, அப்புறம் ஃபங்க்ஷன் காலர் ஓகேவா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் வந்து ஃபங்க்ஷன் ஹெட்டர். இதுதான் வந்து கம்பைலர் சொல்லும் இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்குள்ள உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அதோட பிஹேவியர், அது என்ன ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் காலர், அதாவது இதுதான் வந்து இதை வச்சுதான் அந்த ஃபங்க்ஷனே ஒர்க்கே ஆகும். ஏன்னா இப்போ யாரையும் கூப்பிடாம யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஓகேவா. அதே மாதிரி ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்படுது வேணும் அப்படின்னா நம்ம கால் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஒர்க் பண்ணும் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கிட்டு அந்த அரே லிஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் இண்டெக்ஸ்ல உள்ள வேலையை விட்டு ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி பிரிண்ட் பண்றோம் ஓகேவா. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். 12, 23, 53, 62, 43, 25 ஓகே போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன 5 எலிமெண்ட் வாங்கி இன்புட் வாங்கி பிரிண்ட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இண்டெக்ஸ் ரிமூவ் ஆயிட்டு திருப்பி பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகேவா. இதான் வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு, வித் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் ரிட்டர்ன் டைப். இது பாத்தீங்கன்னா வித்தவுட் ரிட்டர்ன் டைப், ஏன்னா இது வந்து வாய்ட், இது எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை ஓகேவா. இப்போ நம்ம இங்க ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கோசரம் இங்க ஒரு வேல்யூவை ரிட்டர்னா வாங்கிக்கிறோம். int val = அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த வேலை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். system.out.println val ஓகேவா. அதே மாதிரி திருப்பி ஒரு வேலை இன்புட்டா வாங்கிக்கணும். val = system.out.println ஓகே. இப்போ நம்ம இன்டிஜர் ரிட்டர்ன் பண்றதுனால இன்டென்ட் டேட்டா டைப் மாத்திடுவோம். ஃபைனலா வந்து ரிட்டர்ன் ஒரு 2ன்னு கொடுத்துருவோம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து நமக்கு இன்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஓகே. 24, 23, 53, 62, 15
போட்டோம்னா ஃபர்ஸ்ட் 5 வேல்யூ ஓகேவா, அடுத்து 2 ரிட்டர்ன் பண்ணிச்சா, நெக்ஸ்ட் வந்து 24 இருந்து 62 மட்டும் ரிட்டர்ன் ரிமூவ் பண்ணிச்சு, திருப்பி பிரிண்ட் பண்ணனே 2 இருந்துச்சு ஓகேவா. இவ்வளவுதான் வந்து மெத்தட்ஸ். தட்ஸ் இட் கைஸ், இன்னைக்கு செக்ஷன் இவ்வளவுதான். தேங்க்யூ.